அடுத்த 2 அல்லது 3 நாட்களில் ஏற்படும் எதிர்பாராத வானிலையை தொடர்ந்து கல்வி அமைச்சு வெள்ள தடுப்புக்கான ஏற்பாடுகள் மற்றும் தயார்நிலை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறது. குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வை சுமூகமாக நடத்துவதை உறுதி செய்வதில் கவனம் செலுத்துவதாக தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்படும் பகுதிகளில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதோடு எஸ்பிஎம் தேர்வு எழுதும் மாணவர்கள் இடையூறு இல்லாமல் தங்கள் தேர்வை எழுதுவதை உறுதி செய்வதே இப்போது முன்னுரிமை என்று கல்வி அமைச்சர் ஃபத்ரினா சிடேக் தெரிவித்துள்ளார். தேசிய பாதுகாப்பு மன்றம், காவல்துறை, தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை, சிவில் பாதுகாப்பு படை மற்றும் பிற நிறுவனங்கள் உட்பட பல்வேறு நிறுவனங்களின் ஒத்துழைப்பை உள்ளடக்கிய ஆயத்த முயற்சிகளின் ஒரு பகுதியாகவும் ஓப்ஸ் பாயுங் நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று அவர் மேலும் கூறினார். ஓப்ஸ் பாயுங் என்பது வெள்ளத்தின் போது மேற்கொள்ளப்படும் ஒரு நிலையான நடைமுறை என்று அவர் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பை, குறிப்பாக எஸ்பிஎம் தேர்வர்களை உன்னிப்பாக கண்காணிக்க முடியும் என்பதை இது உறுதி செய்கிறது என்று எஸ்கே தாப்பாங்கில் உள்ள தற்காலிக வெளியேற்ற மையத்தை பார்வையிட்ட பிறகு அவர் செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.